ஹலோ, நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வதக்கிட்டே இருங்க. உப்பு போட்டுக்கணும். அப்புறம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கணும். எண்ணெயில் மசாலா வதங்கினதும் சிக்கன் போட்டுக்கோங்க. ஒன்றா போடுங்க. இப்போ நல்லா கலரி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியில் இதெல்லாம் போட்டுக்கோங்க. கழுவி போடுங்க. லெமன் புழிங்க. நல்லா சுற்றி பரவி விட்டுக்கோங்க. தயிர், இந்த மாதிரி டைமில் நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரியாணிக்காக அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை தூக்கி போட்டு நல்லா கலருங்க. சிம்மில் வச்சு தம் போடுவோம். பிரியாணி ரெடி.